إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله عز وجل أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله عز وجل أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال النبي صلى الله عليه وسلم إن أحسن الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹு தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்களில் இறுதியாகவும் நபிமார்களுக்கு முத்திரையாகவும் வந்திருந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் அன்பு தோழர்கள் அவரின் வழிகாட்டல்களை எல்லாம் மிக விருப்பத்தோடு பின்பற்றி நடந்த அனைவர்கள் மீதும் நம் எல்லோர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் அருளும் பெரும் கிருபையும் உண்டாவதாக என்று அல்லாஹ்விடம் வேண்டியதன் பின்னால் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹும் அவனுடைய தூதரும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று எமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்குமாறும், எவற்றை விட்டெல்லாம் தவிர்ந்து வாழ்வதனூடாக ஈருலகிலும் ஈடேற்றம் பெற முடியும் என்று தடை விதித்தார்களோ அத்தகைய தடை செய்யப்பட்ட அனைத்து விதமான காரியங்களிலிருந்தும் முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான தோழர்களே, இந்த பூமிக்கு மேல் வாழ்கின்ற மனித சமூகத்தை அல்லாஹு தஆலா படைத்து அவர்களுக்கு வழிகாட்டல் செய்வதற்காக நபிமார்களை காலத்துக்கு காலம் அனுப்பினார். அந்த நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட தலையாய பொறுப்புத்தான் நன்மையை ஏவுதலும் தீமையை தடுத்தலும். இன்னும் ஒரு வார்த்தையில் சொல்ல போனால் அல்லாஹ்வின் பாலான அழைப்பு. அந்த அழைப்பு பணி நபிமார்களின் தோள்களில் சுமத்தப்பட்ட தலையாய பொறுப்பாக இருந்து வந்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நன்மையை ஏவி தீமையை தடுப்பதனூடாக மனித சமூகம் தனக்குரிய கண்ணியத்தை பாதுகாத்துக் கொண்டு இந்த உலகம் அமைதி பூங்காவாக மாறுவதற்கான ஒரு வழிகாட்டல் இந்த அழைப்பு பணியினூடாக
நன்மையை ஏவுவதன் மூலமாகவும் தீமையை தடுப்பதன் மூலமாகவும் இந்த பூமியை நிம்மதியான பூமியாக நாம் காணலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நன்மையை ஏவுதல் என்பது அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்வதன் பால் அழைக்கின்ற அழைப்பாகும். அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதன் பால் அழைக்கின்ற அழைப்பாகும். அல்லாஹ்வின் வரம்புகளுக்கு உட்பட்டு ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக விடுக்கப்படுகின்ற ஒரு அழைப்பாகும். இதனை தஅவா பணி என்றும் நாம் சொல்லுவோம். தீமையை தடுத்தல் என்பது அல்லாஹ்வின் வரம்புகளை மீறாமல் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக, ஒரு மனிதன் அந்த வரம்புகளை மீறுகின்ற போது அவனை கட்டுப்படுத்துகின்ற, தடை செய்கின்ற ஒரு பணியாக இருக்கின்றது. எங்கெல்லாம் பாவங்கள் தலை தூக்குகின்றதோ அந்த பாவங்களை கண்டு அதனை எதிர்க்கின்ற அல்லது அதிலிருந்து விலக்குகின்ற, தடுக்கின்ற ஒரு பணியாக தீமையை விட்டும் தடுக்கின்ற இந்த பணி இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அழைப்பு பணியை பொறுத்தவரையில் என் மீதும் சுமத்தப்பட்ட ஒரு பொறுப்பாக, ஒரு கடமையாக இருக்கின்றது. காரணம், இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டும் மறைந்ததன் பின்னால் அது முற்றுமுழுதாக அந்த பொறுப்பு இந்த சமூகத்தின் தோள்களில் சுமத்தப்பட்டிருக்கிறது. அவரவருடைய இயலுமைக்கேற்ப, அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப தங்களால் முடிந்த அளவுக்கு இந்த பணியை நாம் ஒவ்வொருவரும் செய்தாக வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களிடம் எதிர்பார்க்கிறது. திருமறை குர்ஆன் எம்மை பார்த்து சொல்லுகின்ற போது, குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களில் வெளியாக்கப்பட்ட சமூகங்களில் நீங்கள் சிறந்த சமுதாயத்தினராக இருக்கிறீர்கள். காரணம், தஅமுருன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கிறீர்கள், வ துஅ்மினூன பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எம்மை பார்த்து சொல்லுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பணி என் மீது சுமத்தப்பட்ட ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. இந்த பணியை அல்லாஹ்வின் கட்டளை என்ற வகையில் நாம் இந்த பணியை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் என் மீது சுமத்தி இருக்கின்ற ஒரு பொறுப்பு, அவன் எம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு பணி என்ற வகையில் இந்த பணியை நாம் நிறைவேற்றியாக வேண்டும். அல்லாஹு தஆலா ஒரு கடமையாக எமக்கு இதனை சுமத்தி இருக்கிறார். ஐம்பெரும் கடமைகளாக இருக்கின்ற கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்ற ஒவ்வொரு கடமைகளையும் நாம் எடுத்து நோக்குகின்ற போது, தொழுகையை பொறுத்தவரையில் தொழுகின்ற ஒரு செயற்பாட்டு ரீதியான ஒரு கடமை இருக்கிறது. நோன்பை பொறுத்தவரையில் அதற்கும் ஒரு கடமை, நோன்பு நோக்கிறோம் என்ற ஒரு கடமை இருக்கிறது. ஜகாத்தை பொறுத்தவரையில் கொடுத்து வருகின்ற ஒரு செயற்பாடு இருக்கின்றது. ஹஜ்ஜிலும் அத்தகைய ஒரு கடமை இருப்பதை நாம் பார்க்கிறோம். கலிமாவை பொறுத்தவரையில் அதனை நம்பிக்கை கொண்டு விட்டால் சரி என்ற போக்கில் நாம் இருந்து விடாமல், அந்த கலிமாவை பிரச்சாரம் செய்கின்ற, அந்த கலிமாவின் பால் அழைக்கின்ற, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அதன்படி வாழ்கின்ற அந்த வாழ்க்கை நெறியின் பால் அழைப்பு விடுக்கின்ற ஒரு செயற்பாட்டை ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னகத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே என் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற இந்த பொறுப்பை எந்த அளவுக்கு நாம் செய்து வருகிறோம் என்பதை ஒவ்வொருவரும்
தினமும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே கடமை என்ற வகையில் இந்த தஅவா பணியை நாம் செய்து வர வேண்டும் என்பது ஒரு புறம் இருக்க, அடுத்ததாக நபிமார்கள் செய்த மிக முக்கியமான ஒரு பணியாக இந்த பணியை நாம் முன்னர் பார்த்தோம். எல்லா நபிமார்களுக்கும் இந்த பணியை அல்லாஹ் தஆலா பொறுப்பாக சுமத்தினான். அந்த பணியை நிறைவேற்றுவதனூடாக நாமும் கண்ணியமுடையவர்களாக மாறலாம். முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்து, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து சுவனத்தில் குடியேற்றிவிட்டு அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறான், தடையையும் போடுகிறான். அது மீறப்படுகின்ற போது அவர்கள் இந்த பூலோகத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள். அனுப்பப்பட்டதன் பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபஇம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். என்னிடமிருந்து உங்களுக்கு ஒரு நேர்வழி வரும், அதனை பின்பற்றுகின்றவர்களுக்கு அச்சமும் இல்லை, கவலையும் கிடையாது என்பதை அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லிவிட்டு அவர்களுக்கு இந்த அழைப்பு பணியை பொறுப்பாக கொடுக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்று தொடக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையில் வந்த அனைத்து நபிமார்களும் இந்த பணியை செவ்வனே நிறைவேற்றி இருக்கிறார்கள். பாவங்கள் தலை தூக்குகின்ற போது அதற்கு எதிராக அவர்கள் தனது பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். நன்மை ஏவி அந்த சமூகத்தை நலவின்பால் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை அல் குர்ஆனிலே நாம் விரிவாக பார்க்க முடியும். எனவே இந்த பணியை நபிமார்கள் செய்திருக்கிறார்கள் என்ற வகையில் நாம் நிறைவேற்ற வேண்டும், செய்து வர வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போன்று இந்த அழைப்பு பணி என்பது ஒரு முஸ்லிம் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இந்த பணியையும் செய்தாக வேண்டும். நாம் எல்லோரும் மனதில் மனநமிட்டிருக்கின்ற ஒரு சிறிய சூரா வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற விஷயம், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். 4 பண்புகளை பெற்றிருப்பவர்களை தவிர, ஈமான் கொண்டு நல்லமல்கள் புரிந்து ஒருவருக்கொருவர் உண்மையை கொண்டு அழைப்பு விடுத்தவர்களை தவிர, பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்தவர்களை தவிர என்று 4 பண்புகளை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற போது அதிலே வெற்றி பெறுவதற்கான ஒரு பண்பாக நீங்கள் ஒருவருக்கொருவர் உபதேசிக்கக்கூடியவர்களாக, நலவின்பால் அழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா வெற்றி பெற்றவர்களுக்குரிய பண்பாக சொல்லி காட்டுகிறான். அந்த அழைப்பு பணி செய்கின்ற போது, நன்மையின்பால் அழைக்கின்ற போது, தீமையை விட்டும் தடுக்கின்ற போது பலவிதமான சவால்கள், பலவிதமான சிக்கல்கள், பிரச்சனைகள், இழப்புகள், நஷ்டங்கள் ஏற்படுகின்ற போது நாம் ஒருவருக்கொருவர் பொறுமையை பற்றி உபதேசித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் அந்த சூராவின் இறுதி வசனத்திலே ஒரு விளக்கமாக நாம் எடுத்துக்கொள்ள முடிகின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா எமக்கு இந்த அழைப்பு பணியை செய்வதன் ஊடாக சூரா ஆல இம்ரானில் சொல்லுகிறான், உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இத்தகைய அழைப்பு பணியை செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சுபசோபனமாக சொல்லித் தருகிறான். என்றால் அல்லாஹ்வின் பால் விடுக்கப்படுகின்ற அழைப்பு, நன்மைகளின் பால் விடுக்கப்படுகின்ற அழைப்பு, தீமைகளை விட்டும் தடுக்கின்ற அந்த விலக்கல் தினமும் செய்ய வேண்டிய ஒரு பணியாக இருக்கிறது. காரணம்,
நாம் வெற்றி பெற்ற சமுதாயத்தின் அங்கத்தவர்களாக மாற வேண்டும் என்றால் இந்த பணி எங்களுடைய தலையாய பணியாக நாம் ஏற்று செயற்பட வேண்டும் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் புரிந்து செயற்பட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்றுதான் அழிவிலிருந்து எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த சமூகத்துக்கு ஏற்படுகின்ற அழிவுகள் இழிவு இவற்றிலிருந்தெல்லாம் எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நாம் இந்த அழைப்பு பணியில் ஈடுபட வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது சொன்னார்கள், நிச்சயமாக எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் ஒவ்வொருவரும் நன்மையை ஏவியாக வேண்டும், தீமையை தடுத்தாக வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தண்டனை வந்துவிடும் என்பதை நான் அஞ்சுகிறேன் என்று நபி அவர்கள் சொன்னதை நாம் திருமிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்கிறோம். அப்படி சொல்லிவிட்டு எச்சரிக்கை செய்துவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், தும்ம தத்ஊனஹு, அப்படியான ஒரு ஆபத்து, அப்படியானது ஒரு தண்டனை இறக்கப்படுகின்ற போது நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வீர்கள், ஆனால் ஃபலா யுஸ்தஜாபு லக்கும், உங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து பதிலளிக்கப்பட மாட்டாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். என்றால் அழைப்பு பணி செய்யாமல் நடக்கின்ற பாவங்கள் அதை செய்பவர்கள் செய்யட்டும், நன்மையை செய்யாமல் இருக்கின்றவர்கள் செய்யாதிருக்கட்டும், நாம் மட்டும் தொழுதால் போதும், நாம் மட்டும் நலவை செய்தால் போதும், நாம் மட்டும் பாவத்திலிருந்து விலகி இருந்தால் போதும் என்று தானுண்டு தனது பாடுண்டு என்று வாழ்ந்து விடாமல் அடுத்த சகோதரர்களையும் நன்மையின்பால் அழைக்கின்ற, அடுத்த சகோதரர்களையும் தீமையை விட்டு விலக்குகின்ற அந்த பணியை நாம் செய்யாதிருந்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்ற அந்த தண்டனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அதன் பின்னால் அல்லாஹ்விடம் நாம் ஏந்துகின்ற கைகள் வெறுமையாக திரும்பிவிடும் என்பதை நபி அவர்கள் எச்சரிக்கையாக சொன்னார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை ஒரு கப்பலில் பிரயாணம் செய்கின்ற ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாக சொன்னார்கள். கடலிலே பிரயாணம் செய்கின்ற ஒரு கப்பல், அந்த கப்பலிலே பிரயாணம் செய்கின்ற 2 மாடிகளை கொண்ட அந்த கப்பலில் மேல் மாடியில் ஒரு கூட்டமும் கீழ் மாடியில் ஒரு கூட்டமுமாக பிரயாணம் செய்கிறார்கள். மேலே இருக்கின்றவர்கள் குடிநீர் வைத்திருக்கிறார்கள், கீழ் மாடியில் இருக்கின்றவர்களுக்கு குடிநீர் கிடையாது. கீழ் மாடியில் இருக்கின்றவர்கள் குடிப்பதற்கான நீரை பெற்றுக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் மேல் மாடிக்கு சென்று நீரை பெற்றுக் கொள்ள வேண்டும். எனவே கீழ் மாடியில் இருக்கின்றவர்கள் சிறிது காலம் சென்று யோசிக்கிறார்கள், மேலே இருக்கின்றவர்களுக்கு நாம் தொடர்ந்தும் போய் தொல்லை கொடுப்பது அவர்களுக்கு ஒரு சிரமமாக இருக்கும் என்று அவர்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்பதை மனதில் கொண்டு கீழ் மாடியிலே ஒரு துளையை இட்டுக் கொண்டால் கடலில் இருந்து நீரை பெற்றுக் கொள்ளலாம் என்று சிந்திக்கிறார். அப்படி சிந்தித்தால் மேல் மாடியில் உள்ளவர்கள் கீழே உள்ளவர்கள் தான் அழிந்து போகிறார்கள், நமக்கு என்ன என்று வாழாவிருந்து விட்டால், அதனை பற்றி சிந்திக்காதிருந்து விட்டால் 2 சாராரும் சேர்ந்து அந்த கடலிலே மூழ்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த நிலைதான் இந்த சமூகம் பாவங்களை கண்டும் காணாமல் வாழ்வார்களாக இருந்தால் இந்த சமூகம் முழுமையாக அழிந்துவிடும் என்பதை நபி அவர்கள் ஒரு உதாரணத்தின் மூலம் எச்சரிக்கையாக எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற சமூகத்தை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நன்மையின்பால் ஏவி தீமையை விட்டும் தடுக்கின்ற ஒரு பணியை நாம் செய்தாக வேண்டும் என்பதை எமது மனதில் கொண்டு நாம்
செயற்படுவோமாக இருந்தால் அல்லாஹு தஆலா எம்மை கண்ணியப்படுத்துவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த பணியை நாம் ஏன் செய்ய வேண்டும் என்றிருந்தால், இந்த பணி மனிதனுடைய இயல்போடு ஒட்டி ஒரு படியாக இருக்கும். மனிதன் எங்கெல்லாம் பாவத்தை காண்கிறானோ அந்த பாவத்தை அவன் தடுக்க வேண்டும் என்ற ஒரு இயல்பு அவனுள் எழுகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மனிதனிடம் மட்டும் அல்லாஹு தஆலா இந்த இயல்பை வைத்து படைக்கவில்லை. மனிதர்களை தாண்டி ஏனைய ஜீவராசிகளிடமும் இந்த பண்பை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். அல் குர்ஆனில் வேறு 2 உதாரணங்களை சொல்லுவோமாக இருந்தால், கண்ணியத்துக்குரியவர்களே, 27ஆம் அத்தியாயம் 18ஆம் வசனத்திலே ஒரு எறும்பு கூட்டம் தனது கூட்டம் அந்த பொந்துகளை விட்டு வெளியேறி நடமாடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பட்டாளத்தினரும் அந்த திசையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற போது அந்த எறும்பு கூட்டத்தின் தலைமை எறும்பு சொல்லுகிறது தனது எறும்புகளை நோக்கி, எறும்புகளே, உங்களுடைய பொந்துகளில் நீங்கள் பாதுகாப்பாக நுழைந்து விடுங்கள். சுலைமானும் அவருடைய பட்டாளமும் இங்கே வருகிறார்கள். உங்களை அவர்கள் மிதித்து அறியாத்தனமாக உங்களை அழித்து விடலாம் என்று அவர்கள் அந்த எறும்பு தனது கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கின்றது. தனது கூட்டம் அழிந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறது. அதனை கேட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் புன்னகை பூத்தார்கள் என்பதை அந்த குர்ஆனுடைய வசனத்திலே நாம் பார்க்கிறோம். என்றால் தனது சமூகம் அழிந்துவிடக் கூடாது என்பதில் விரும்பு கவனமாக இருந்திருக்கிறது என்பதை குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். அதே போன்றுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்பு பட்ட மற்றுமோர் செய்தியை குர்ஆனிலே நாம் 27ஆம் அத்தியாயம் 24ஆம் வசனத்தில் பார்க்கலாம். ஹுதுஹுது என்ற பறவை, அந்த பறவையை எங்கே சென்று விட்டது? நீண்ட நேரமாக அதனை நான் காணவில்லை. அதனை நான் கண்டுபிடித்தால் இவ்வளவு நேரம் நீர் மறைந்திருந்ததற்கான காரணம் என்ன? உரிய காரணம் சொல்லவில்லை என்றால் அதற்கு உகந்த தண்டனை நான் வழங்குவேன் என்று அவர்கள் சொன்னபோது ஹுதுஹுது பறவை அங்கே வந்து தனது கவலையை வெளியிட்டது. சபா என்ற நாட்டிலே ஒரு பெண் இளவரசியாக இருக்கிறார். அவரும் அந்த குடிமக்களும் சூரியனை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வை வணங்குகின்றவர்களாக அவர்கள் இல்லை என்ற கவலையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அரச சபையிலே முன்வைத்து அந்த மக்களை பிரச்சாரம் செய்து அல்லாஹ்வின் பால் அழைப்பு விடுக்க வேண்டும் என்பதை அந்த பறவை வெளிப்படுத்துகிறது. என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு சமூகத்தை நல்ல வழிக்கு எடுப்பதற்கு, தனது சமூகத்தை பாதுகாப்பதற்கு மனிதர்கள் மட்டுமல்ல ஏனைய ஜீவராசிகளும் இதிலே கவனம் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சூரத்துல் ஜின்னுடைய ஆரம்ப வசனங்களை நீங்கள் ஓதி அவருடைய மொழிபெயர்ப்பை வாசித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜின்னிலிருந்து சில சாரார் வந்து அல் குர்ஆனை செவியேற்றுக் கொண்டு தமது சமூகத்தாரிடம் ஜின்களுக்கு சென்ற அந்த குர்ஆனை போதித்ததாக நீங்கள் அதிலே பார்ப்பீர்கள். என்றால் மனிதர்கள் மட்டுமல்ல, நன்மையை ஏவுகின்ற, தீமையை தடுக்கின்ற இந்த பணி மனிதனுடைய இயல்பு. ஏனைய ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த இயல்பை கொடுத்திருக்கிறான். என்றால் அந்த இயல்புக்கு மாற்றமானவர்களாக நாம் இந்த பூமியை வாழ்ந்து விடுவதாக இருந்தால் அல்லாஹ் தஆலா என்னை நிச்சயமாக தண்டிப்பதற்கு காத்திருக்கிறான். அத்தகைய தண்டனையிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இறுதியாக இந்த அழைப்பு பணி நன்மையின்பால் ஏவுதல், தீமையை விட்டும் தடுத்தல் என்ற இந்த பணியை பொறுத்த மட்டில் கண்ணியத்துக்குரியவர்களே, மிம்பர் மேடைகளில் இருந்துதான் இதனை ஏவ வேண்டும், இதனை தடுக்க வேண்டும் என்ற வரையறை கிடையாது. ஒருவர்
7 வருடங்கள் இஸ்லாத்தை அரபு கல்லூரிகளில் சென்று படித்து பட்டம் பெற்று மௌலவிகளாக, முஃப்திகளாக, ஆலிம்களாக, மஷாயிஹ்மார்களாக வெளிவந்துதான் இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்ற வரையறைகள் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்கள் தலைவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள், உங்களுக்கு பெற்றோர்கள் இருப்பார்கள், உங்களுக்கு உறவுகள் இருக்கின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உறவுகளிடத்திலே, பெற்றாரிடத்திலே, எங்களுடைய பிள்ளைகளிடத்திலே காணப்படுகின்ற சிறு சிறு தவறுகள், தொழுகையை புறக்கணிக்கின்ற போக்குகள், பெற்றாரை உதாசீனப்படுத்துகின்ற நிலைமைகள், ஆசிரியர்களை, பெரியவர்களை, மூத்தவர்களை அவமதிக்கின்ற போக்குகள், வீண் விரயங்கள், நேரத்தை வீணாக்குவது, இரவிலே நேரத்திற்கு தூங்காமல் அரட்டை அடிப்பது, இப்படி எண்ணிலடங்காத பாவங்கள் எமது குடும்பத்துக்குள், எமது வீட்டுக்குள் இருக்கின்றதா இல்லையா என்பதை பற்றி சிந்தனை செய்து பாருங்கள். இத்தகைய பாவங்களை பெற்றார்களாகிய நீங்கள், மூத்தவர்களாகிய நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வழிப்படுத்துகின்ற போது, யா அல்லாஹ், இந்த அழைப்பிலே, இந்த புத்திமதிகளை சொல்லிக் காட்டுவதிலே எனக்கு நீ நன்மையை தர வேண்டும். எனது பிள்ளைகள், எனது குடும்பத்தினர்கள் இஸ்லாத்தின்பால் வர வேண்டும், நல்ல பண்பாடுகளின்பால் அவர்கள் அழைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் இவற்றை சொல்லுகிறேன் என்ற இஹ்லாஸான எண்ணத்தோடு நீங்கள் அவற்றை செய்கின்ற போது அவை அழைப்பு பணியாக மாறும். கண்ணியத்துக்குரியவர்களே, மட்டுமல்ல, நண்பர்கள் சேருகின்ற போது நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவருடைய நண்பனை பார், நண்பன் எவ்வரையில் இருப்பானோ அப்படித்தான் இவனும் இருப்பான் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, 2 நண்பர்கள், அந்த நண்பர்கள் மறுமை நாளிலே அல்லாஹ்வின் நிழலை பெற வேண்டுமாக இருந்தால் நன்மையான காரியங்களில் அவர்கள் ஒத்துழைப்பு வழங்குவார்கள். தீமையை எனது நண்பன், உற்ற நண்பன் செய்வதற்கு துணிகின்ற போது அவனை நான் எச்சரிக்கை செய்துவிட்டு, இந்த விடயத்திலே நான் உனக்கு ஒரு அணுவளவும் உதவி செய்ய மாட்டேன், இந்த காரியத்திலிருந்து நான் நிரபராதியாகிக் கொள்கிறேன், விலகிக் கொள்கிறேன் என்று அந்த நண்பனை விட்டும் உறவை முறித்துக் கொள்கின்ற போது, அத்தகைய நண்பர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமை நாளில் எந்த நிழலும் இல்லாத அந்த சந்தர்ப்பத்தில் 7 கூட்டத்தினருக்கு அல்லாஹு தஆலா நிழல் வழங்குவான் அல்லவா? இத்தகைய நண்பர்களுக்கும் அல்லாஹு தஆலா நிழல் தருவான் என்றால், நண்பர்கள் தனது வயது குழுவினர் மீது அதிக செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அந்த செல்வாக்கை தனது நண்பர்கள் மீது அவர்கள் நல்ல விடயங்களில் பால் அழைப்பதற்காகவும் தீமையை விட்டும் தடுப்பதற்காகவும் பயன்படுத்திக் கொள்வார்களாக இருந்தால் நிச்சயமாக எமது சமூகம் ஒரு மாற்றத்தை காணும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனால் எமது சமூகத்தின் நிலைப்பாடு என்னவென்றால், நண்பர்களோடு சேர்கின்ற போது, ஒரு நலவை சொல்ல போகின்ற போது அதற்கு எதிர்ப்பு வருகின்றது. ஒருவர் சகல பாவங்களிலும் முன்னணி வகித்து எல்லா விடயங்களிலும் பாவத்தையும் நன்மையையும் கலந்து ஈடுபடுகின்ற போது எமது சமூகம் அவர்களை தலையில் தூக்கி வைத்து சொல்கிறார்கள், அவர் எதற்கும் பின்னிப்பவர் அல்ல. சிங்களத்திலே சொல்வார்கள், அவர் ஓனே கட்ட ஒட்டு, எல்லாத்துக்கும் அவர் விருப்பம் என்று சொல்லுகின்ற அந்த நிலைப்பாடு இருக்கிறது என்றால் அது நல்ல நிலை அல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, எதற்கும் அவர்கள் தயாராகுவார்கள் என்றால் அப்படி ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்ற போது நண்பர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு நண்பர் கூட்டங்கள் அடுத்த நண்பர்களுக்கு நன்மையை ஏவ வேண்டும், தீமையை விட்டும் தடுக்க வேண்டும். ஒத்த வயது குழுவினர்கள் அந்த பணியை செய்ய வேண்டும், பெற்றார்கள் அந்த பணியை செய்ய வேண்டும். கல்வி அறிவற்ற, வாய்ப்பு கிடைக்காமல்
கல்வி கற்றுக்கொள்ள முடியாத சில பெற்றார்கள் இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைத்திருப்பார்கள். அந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றாருக்கு சொல்லிக் கொடுத்து வழிப்படுத்த வேண்டும். அது அழைப்பு பணியாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவரவருடைய அறிவுக்கு ஏற்ப, அவரவருக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்ற புத்திமதிகளுக்கு ஏற்ப அவர்கள் பாவத்தை விட்டும் தடுக்கின்ற, நன்மை ஏவுகின்ற பணியை அவர்கள் செய்தாக வேண்டும். நபி அவர்களிடத்திலே ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், பாவம் என்றால் என்ன, நன்மை என்றால் என்ன என்று கேட்கின்ற போது நபி அவர்கள் சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுல்க், நன்மை என்பது அது நல்ல பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள். தீமை என்பது மாஹாக ஃபீ நஃப்ஸிக், உனது உள்ளத்தை உறுத்தக்கூடியதாக இருக்கும். வகரஹ்த அய்யத்தலி அலைஹின் நாஸ், அது மட்டுமல்ல, அதனை செய்கின்ற போது மக்கள் பார்ப்பார்களாக இருந்தால் அந்த பார்ப்பதை நீ வெறுப்பாய். அத்தகைய நிலையில் உள்ளதுதான் பாவம் என்று நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அத்தகைய ஒரு பாவத்தையும் நன்மையும் புரிந்து கொள்கின்ற ஒரு பக்குவத்தை அல்லாஹு தஆலா மனிதனுடைய உள்ளத்திலே தந்திருக்கிறான். எங்களுக்கு விளக்கங்கள் போதாத போது அவற்றை குர்ஆன் சுன்னாவிலிருந்து கேட்டு அறிந்து ஆலிம்களிடம் அவற்றை கற்றுக்கொள்வோமாக இருந்தால் இந்த நன்மையை ஏவுகின்ற, தீமையை தடுக்கின்ற பணியை எங்களால் முடிந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கலாம். அத்தகையது ஒரு பக்குவத்தை நாம் பெற்றுக்கொண்டோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹுடைய வெற்றியை பெற்ற கூட்டத்தில் நாம் மாறுவோம். எனவே இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்காக இந்த சிறப்பான பணியை செய்து ஈருலகிலும் வெற்றி பெறுவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஈருலக இன்பங்களையும் சுவைக்கின்ற சந்தர்ப்பத்தை பாக்கியமாக தந்தருள்வாளிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.